மத்திய கிழக்கு நாடுகள் இப்போது ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர்ச்சியான வான்வழி மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் அந்த நாட்டை ஒரு மாபெரும் மனிதநேய நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் முதல் மே 31 வரையிலான 3 மாத கால இடைவெளியில் மட்டும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் லெபனானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3412 உயர்ந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக அதிர்ச்சிகரமான அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தீராத போர் எதற்காக தொடங்கியது என்பதை நாம் உற்று நோக்கினால் இதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சதுரங்கம் இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். 2023 அக்டோபரில் பாலஸ்தீனத்தின் அமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து காசாவில் போர் மூண்டது. இதற்கு ஆதரவாக லெபனானை தளமாக கொண்ட இஸ்புல்லா ஆயுதக்குழு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியது. இதன் விளைவாக தற்போது லெபனான் மீது இஸ்ரேல் தனது முழு ராணுவ பலத்தையும் பிரயோகித்து வருகிறது. இது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் மட்டுமல்ல, மத்திய கிழக்கு இஸ்ரேலிடையே நடக்கும் ஒரு நிழல் யுத்தத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தெற்கு லெபனானின் பல நகரங்களை குறிவைத்து இஸ்ரேல் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. பென் ஜபெல் மற்றும் டயர் மாவட்டங்களில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் முக்கிய இடங்கள் வான்வழி தாக்குதல்களால் சிதைக்கப்பட்டு உள்ளன. குறிப்பாக ஆரிஸ் பகுதியில் சென்று கொண்டிருந்த ஒரு மோட்டார் சைக்கிளை ட்ரோன் மூலம் இஸ்ரேல் தாக்கியதில் பலர் காயமடைந்துள்ளனர். இஸ்புல்லா அமைப்பின் தாக்குதல் திறனை முழுமையாக அழிப்பதையும் எல்லையில் உள்ள தங்களது மக்களை மீண்டும் குடியேற்றுவதையும் இலக்காக கொண்டு இஸ்ரேல் இந்த போரை தீவிரப்படுத்தி வருகிறது. சர்வதேச நாடுகள் ஒருபுறம் போர் நிறுத்தத்தை கொண்டுவர பல்வேறு தூதரக முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இருப்பினும் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளுக்கு குறைக்காமல் தாக்குதல்களை அதிகரித்து வருவது லெபனான் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு நாளும் உயிரிழப்புகளும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே போவதால் லெபனானில் அடிப்படை மருத்துவ வசதிகளுக்கு கூட தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த வன்முறை சுழற்சி எப்போது முடிவுக்கு வரும்? உலக அமைதிக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது.